நம பார்வதி பரமாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. கோலமாயனில் மதில் கூடல் அளவாய் பாலனாய தொண்டு செய்து பண்டும் இன்றும் முன்னையே நீலமாய கண்டனே நின்னையன்றி நித்தலும் சீலமாய சிந்தையில் தேர்வதில்லை தேவரே. வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவளவய புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவார். திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவார். புனலில் ஏடு எதிரன செல்லுமே புத்தனாதலை தத்தன தத்துமே. கனலில் ஏடிட பச்செந்திரேக்குமே கதவு மாமரை காட்டில் அடைக்குமே. பனையில் ஆண் பனை பெண் பனையாக்குமே. பழைய பாவையதாக்குமே. சினரவிடோ தீரன தீர்க்குமே. செய்ய சம்பந்தர் செந்தமிழ் பாடலே. செய்ய சம்பந்தர் செந்தமிழ் பாடலே. பல நூற்றாண்டுகளுக்கு பின்பும் பல தலைமுறைகளை கடந்தும் மதுரை திருக்கோயில் கொடியேற்ற திருவிழாதோறும் திருஞான சம்பந்த பெருமானை நினைவு கொள்ள வேண்டும் என்ற பெருநோக்கத்தோடு சைவ சமய தாவித வரலாற்றிலே என்று ஏற்படுத்தி உள்ளார்கள். சித்திரை மாத பெரும் திருவிழாவின் 6ஆம் திருநாளாகிய இன்று சைவ சமய தாவித வரலாற்றிலே பற்றி இப்பொழுது சிந்திப்போமாக. இங்கே சுவாமி அம்பாள் சைவ சமயத்திற்கே உரித்தான பெரிய விடைமேல் வருவார் எம்பெருமான் அடிகளே என்ற வாக்கின்படி தங்க இடபாரூடராய் எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள்பாலிக்கின்றார்கள். எதிரே இந்த லீலையின் நாயகனாகிய பரசமய கோளரியாகிய திருஞான சம்பந்த பெருமானும் மங்கையர்க்கு தனியரசியாகிய மங்கையர்க்கரசியாரும் நெல்வேலி வென்ற நின்றசி நெடுமாற பாண்டியனும் குலச்சிறை நாயனாரும் திருக்கூட்ட அடியவர்களும் எழுந்தருளி இந்த லீலையை சிறப்பிக்கின்றார்கள். இந்த லீலையின் நாயகனாகிய திருஞான சம்பந்த பெருமான் கிபி 9ஆம் நூற்றாண்டில் கிபி 7ஆம் நூற்றாண்டில் கிபி 7ஆம் நூற்றாண்டில் சோழவள நாட்டிலே 12 திருநாமங்களை உடைய சீர்காழி எம்பதியிலே சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் நன்மகனாக அவதாரம் செய்து 3 வயதிலே எண்ணறிய சிவஞானம் குழைத்தருளிய ஞானப்பால் உண்டு அம்மையப்பரால் ஆட்கொள்ளப்பட்டு நாகரீக காலங்கள் எவ்வளவு தோன்றினாலும் என்றும் அழியாத
தமிழ் தேவார திருப்பதிகங்களை அருளி செய்தார்கள். பல தலங்களையும் வழிபட்டு பல அற்புதங்களையும் செய்து கொண்டே வேதாரண்யம் எனப்படுகின்ற திருமறைக்காட்டிற்கு எழுந்தருளுகின்றார்கள். அங்கே வேதங்களால் பூஜிக்கப்பட்டு நெடுநாட்கள் திறக்கப்படாமல் இருந்த திருக்கதவை அப்பர் பெருமானை கொண்டு அடைக்கப்பாடியும் சம்பந்த பெருமான் அடைக்கப்பாடியும் அற்புதங்கள் செய்து கொண்டு அத்திருத்தலத்திலே சிறிது காலம் தங்கியிருந்தார்கள். சம்பந்த பெருமானின் அற்புத பெருமைகளை சோழ நாட்டு வழிப்போக்கர் மூலமாக கேள்விப்பட்ட பாண்டிய நாட்டின் அரசி மங்கையர்க்கரசியார் தமது மந்திரியாகிய குலச்சிறையாரிடம் ஞானசம்பந்த பெருமானை பாண்டிய நாட்டிற்கு எழுந்தருளச் செய்து சமன் இருள் ஒழிக்க வேண்டும் என்று ஆணையிடுகின்றார். இந்த ஆணையின்படி குலச்சிறையார் வேதாரண்யம் சென்று ஞானசம்பந்த பெருமானை கண்டு வணங்கி பாண்டிய நாட்டின் நிலையை விண்ணப்பிக்கின்றார்கள். இதனை செவிமடுத்த ஞானசம்பந்த பெருமான் உடனே பாண்டிய நாடு நோக்கி எழுந்தருள தயாரான பொழுது பக்கத்தில் இருந்த பெருமான், நீரோ சிறுபிள்ளை, சமணர்களோ பெரும் பாதகர்கள், நாளை செல்லலாம் என்று தடுக்கின்றார்கள். அதற்கு ஞானசம்பந்த பெருமான் நம்பன் அடியாருக்கு நாளும் கோளும் நல்லனவே செய்யும் என்ற கருத்துக்கு இணங்க வேயிருதோரி பங்கன் என்ற கோளறு பதியத்தை பாடி அருளிக்கொண்டே பாண்டிய நாடு நோக்கி எழுந்தருளினார்கள். பாண்டிய நாட்டின் தலைநகராகிய மதுரையம்பதிக்கு எழுந்தள்ளிய ஞானசம்பந்த பெருமானை அரசி மங்கையர்க்கரசியாரும் மந்திரி குலச்சிறையாரும் வரவேற்று ஒரு மடாலயத்தில் தங்க வைத்தார்கள். அந்த மடாலயமே மதுரை ஆதீனமாக விளங்குகின்றது. சம்பந்த பெருமானின் வருகை அறிந்த 8000 சமணர்களும் என்பெரும் குன்றத்திலிருந்து இறங்கி வந்து அரசனிடம் சென்று ஆலோசனை செய்து ஞானசம்பந்த பெருமான் தங்கியிருந்த மடாலயத்திற்கு நெருப்பு வைத்தார்கள். நெருப்பை கண்ட அடியவர்கள் அதனை அணைத்துவிட்டு சம்பந்த பெருமானிடம் சென்று சொல்கிறார்கள். சம்பந்த பெருமான் இந்நெருப்பானது சுரநோயாக மாறி அரசனை பையவே சென்று பற்றட்டும் என்று திருவுள்ளம் கொள்கின்றார்கள். அந்நெருப்பானது சுரநோயாக மாறி அரசனை பையவே சென்று பற்றி வருத்தியது. சுரநோயால் வருந்திய அரசன் முதலில் சமணர்களை கொண்டு தீர்க்க முயன்று அந்நோயானது மேலும் அதிகரிக்கவே அரசி மங்கையர்க்கரசியார் ஞானசம்பந்த பெருமானை அரண்மனைக்கு எழுந்தள்ளச் செய்து அரசனின் முன்பு மந்திரமாவது நீர் என்ற திருநீற்று பதியத்தை பாடி அருளி அரசனுக்கு வெப்பு நோயை தீர்த்தருளினார்கள். வெப்பு நோயை தீர்க்க முடியாத சமணர்கள் இரண்டாவதாக அனல்வாதத்திற்கு அழைத்தார்கள். அதன்படி நெருப்பு வளர்க்கப்பட்டு முதலில் சமணர்கள் தங்கள் மந்திரங்கள் எழுதிய ஓலைச்சுவடிகள் அனைத்தையும் நெருப்பில் போட்டார்கள். அச்சுவடிகள் அனைத்தும் நெருப்போடு எரிந்து சாம்பலாகிவிட்டது. ஞானசம்பந்த பெருமான் தான் முன்பே அருளி உள்ள திருமுறை பதிக ஏட்டில் கயிறு சாத்தி போகமாத்த பூன்முலையால் என்ற திருநள்ளாற்று பதிகத்தை எடுத்து சென்று நெருப்பில் இட்டார்கள். அவ்வேடானது நெருப்பில் வேகாமல் பச்சையாக இருந்தது. ஆகவே அதற்கு பச்சை பதிகம் என்று பெயர் வழங்கலாயிற்று.
இவ்வாறு 2 வாதத்திலும் தோல்வியுற்ற சமணர்கள் மூன்றாவதாக ஞானசம்பந்த பெருமானை புனல்வாதத்திற்கு அழைத்தார்கள். அப்பொழுது பக்கத்தில் இருந்த மந்திரி குலச்சிறையார், இந்த வாதத்திலும் சமணர்கள் தோல்வியுற்றால் கழுவேறி கொள்ள வேண்டும் அல்லது சைவ சமயமே மெய்ச்சமயம் என்ற உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று ஆணையிடுகின்றார்கள். இந்த ஆணையை ஒப்புக்கொண்ட 8000 சமணர்களும் ஒன்று கூடி வைகை ஆற்றுக்கு சென்று தங்கள் மந்திரமாகிய அத்தி நாத்தி என்று எழுதிய ஓலைச்சுவடிகள் அனைத்தையும் ஆற்றில் போட்டார்கள். அச்சுவடிகள் அனைத்தும் ஆற்றோடு சென்று கலந்து விட்டது. ஞானசம்பந்த பெருமான் வாழ்க அந்தனர் வானவரானினம் என்ற பாசுரப்பதியம் பாடி அருளிய ஏற்றை எடுத்து சென்று வைகை ஆற்றில் இட்டார்கள். அவ்வேடானது ஆற்றில் எதிரேறி சென்று ஓரிடத்தில் நின்றது. அவ்விடமே திருவேடகம் என்று பெயர் வழங்கலாயிற்று. இவ்வாறு 3 வாதத்திலும் தோல்வியுற்ற சமணர்கள் சிலர் கழுவேறி கொண்டனர், சிலர் ஊதிருத்ராட்சம் தரித்து சைவராயினர். இவ்வாறாக சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு எழுந்தருளிய ஞானசம்பந்த பெருமான் சமன் இருள் ஒழித்து சைவ சமயமே மெய்ச்சமயம் என்ற உண்மையை ஒப்புக்கொள்ள செய்து அரசனும் கூன்பாண்டியிலிருந்து நின்றசி நெடுமாற பாண்டியனாகி பாண்டிய நாட்டில் சைவ சமயத்தை வளர்த்து பெருமை சேர்த்தான். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நம பார்வதி பதய மகா என்னாடுடைய சிவனே போற்றி, இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.